எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருவெரும்பூரில் திமுக நிர்வாகிகளின் திருமண நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். பின்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், நீட் தேர்வுக்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்று உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார். அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் கருங்கல் திருப்பணி துவக்க விழா திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு திருப்பணிகளை தொடக்கி வைத்து சிறப்பு வழிபாடுகளை செய்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மூத்த குடிமக்களுக்கு 30 கோடி மதிப்பீட்டில் உண்டு உறைவிட பள்ளிகள் ஏற்படுத்த உள்ளோம் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சித் தமிழர் பட்டம் அளித்தது குறித்து பேசிய அவர், புலியை பார்த்து பூனைகள் சூடு போட்டுக் கொள்வது போல செஞ்சிக்கோட்டையில் ஏறியவர்கள் எல்லாம் தேசிங்கு ராஜாக்கள் அல்ல என்று கூறினார். அவர் கண்கலங்கிலிருந்து அவருடைய இலகிய மனது தெரிகிறது. ஒருபுறம் நீட் தேர்விலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கருணையை காட்டுகின்ற மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், மறுபுறம் அந்த நீட் தேர்வு மசோதாவை நிறைவேற்றி தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மசோதா நீட் தேர்விற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே உறுதியோடு கனி ஒரு புறமும் மறுபுறம் துணிவும் கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்து அதற்கு துணை நிற்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் வரும் காவிரி ஆற்றில் ஏற்கனவே கர்நாடக அரசு 5 தடுப்பணைகளை கட்டியுள்ள நிலையில் மேலும் தடுப்பணையை கட்ட முயற்சிப்பது என்று முழக்கங்களை எழுப்பினர். இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆணைக்கிணங்க, வீரப்பன் செய்ததை போல் கர்நாடகா முக்கிய புள்ளிகளை கடத்தி முந்திரிக்காட்டில் வைப்போம் என தெரிவித்தனர். இத்தகைய பேச்சு அப்பகுதி மக்களிடையே சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வன்மீகநாதன். இவர் தான் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு வரி ரசீது பெற நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து ஆவணங்களும் கொடுத்தும் நகராட்சி வருவாய் உதவி ஆய்வாளர் மதன்குமார் ரசீது பெற ரூபாய் 1000 கேட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலான வன்மீகநாதன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் ஜான் பிரிட்டோ ஆலோசனையின்படி வன்மீகநாதன் பணத்தை நகராட்சியில் கொடுக்க வந்துள்ளார். அப்போது அங்கு பணத்தை பெற்ற வருவாய் உதவி ஆய்வாளர் பாண்டியராஜனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் இந்த பணத்தை வேறு யார் யாருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை அவனியாபுரம் செம்பூரணி ரோடு பிரசன்னா காலனி பகுதியில் பெண் மயில் ஒன்று இரை தேடி வந்துள்ளது. பின்னர் அங்குள்ள மின்கம்பியின் மீது உட்கார்ந்த நிலையில் மின்சாரம் தாக்கி பெண் மயில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெண் மயிலை மீட்டுச் சென்றனர். இரை தேடி வந்த பெண் மயில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கன்னித்தோப்பு கிராமத்தை சேர்ந்த மதியழகன், முனியாண்டி, சுப்பிரமணியன் ஆகிய 3 பேரும் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உறவினர் வீட்டின் துக்க நிகழ்வுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது புலவர் நத்தம் அருகில் லாரி மோதிய விபத்தில் மதியழகன், முனியாண்டி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் சுப்பிரமணியன் பலத்த காயமடைந்த நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விபத்து குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விபத்து ஏற்படுத்தியது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி என்பது தெரியவந்துள்ளது.
நாகப்பட்டினம் மாவட்டம் ஏறுவைக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக போதிய பேருந்து வசதி இல்லாமல் அப்பகுதியினர் கடும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஏறுவைக்காட்டிலிருந்து நாகைக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டது. இந்நிலையில் பேருந்து சேவை துவங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து அரசு பேருந்துக்கு மலர் மாலை அணிவித்து சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு பூஜை செய்தனர். பின்னர் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை அருகே தருமபுரம் ஆதீன கலைக்கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை தருமபுரம் ஆதீனம் மடாதிபதி முன்னிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் முதல்வர் வருகையொட்டி கல்லூரி கலையரங்கத்தை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் மற்றும் காவல்துறையினர் பார்வையிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை தனியார் பொறியியல் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒன்றிணைவோம் சமத்துவம் காண்போம் என்ற தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், வெங்கை வயல் விவகாரம் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் வேளாங்கண்ணியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் குறித்து விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், வேளாங்கண்ணி கடற்கரையில் திருவிழா நாட்களான ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆலோசனை குழு நடைபெற்றது. இதில் எல்லா துறைகளும் சேர்ந்த இந்த விஷயங்கள் செய்ய வேணும் என்றதை கட்டாயப்படுத்தி போன வருஷம் நடந்ததிலும் விட இந்த வாட்டி 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பக்தர்கள் வரவுள்ளது என்றது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுக்காக பாதுகாப்பு பணிகளில் 2000 காவல்துறை காவலர்கள் இங்கே மாவட்டத்தில் 4 மாவட்டங்களிலிருந்தும் எஸ்பிஸோட தலைமையில் இங்கே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவாங்க. இது மட்டுமல்ல, நம்ம கிட்டத்தட்ட 10 இடங்களில் மெடிக்கல் கேம்ப்ஸை தயார் நிலையில் உள்ளது. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் போதுமான அளவுக்கு 30 டாக்டர்ஸ் ரொட்டேஷனில் இருப்பார். இது மட்டுமல்ல, நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலும் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலும் வருகை புரிவுள்ள பக்தர்களுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ், அது பீக் டைமில் 250 பஸ்ஸஸ், ஆனால் ரெகுலராக 150 பஸ்ஸஸோളം ஸ்பெஷலாக அரசிலிருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.